அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா நான் ரெகுலராக வீடியோ போட்டு தான் இருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீன்ஸ் அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போறோம். டீன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நான் படத்தை பற்றி சொல்லிட்டு இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம பார்த்திபன் சார் தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 13 குழந்தைங்க நடிச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி பார்த்திபன் சாரும் அந்த யோகி பாபு வந்து வழக்கம் போல கேமியா ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு. இவங்க தாண்டி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா, மியூசிக் டைரக்டர் இமான் சார் தான் மியூசிக் போட்டிருக்காரு. சரி, இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 7 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். சரி, ஓகே. டீன்ஸ்னு டைட்டில் வச்சிருக்காங்க, 13 குழந்தைங்க. நம்ம பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இது என்ன கதையா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவு தான் எனக்கும் புரியல. பட் இருந்தாலும் அதை நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இந்த படத்தோட கதை அளவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவங்க, ஒரு 13-14 வயசு டீனேஜர் இருக்கிறவங்க, ஒரு 13 குழந்தைங்க ஒரு நாள் அங்கே இருக்கிற ஒரு பாட்டி ஊருக்கு, அதாவது அது இருக்கிற ஒரு பொண்ணோட பாட்டி ஊருக்கு போயிட்டு வரணும், அதாவது ஸ்கூலை கட்டடிச்சுட்டு போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆகிறப்ப திடீர்னு ஒரு சாலை மறியல் மாதிரி நடக்குது. அதனால வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு காட்டு வழியா போறாங்க. காட்டு வழியா போறவங்க திரும்ப வீட்டுக்கு வரல. அவங்களுக்கு அங்க நிறைய ஆபத்து ஏற்படுது. அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்களா இல்லையா, இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க குழந்தைங்க காணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பட் குழந்தைங்க கிடைச்சாங்களா இல்லையா, இதுக்கிடையில நம்ம பார்த்திபன் சார் ஏன் வராரு, எதுக்கு வராரு, அதே ஒரு காரணம் என்ன அப்படிங்கறதான் அந்த படத்தோட கதையே. இதுல பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டா டெக்னீஷியன் வழியா மியூசிக் ஆகட்டும், ஒளிப்பதிவு ஆகட்டும், எடிட்டிங் எல்லாமே நைஸ். படத்துல அந்த ஒட்டுங்களாம் நீங்க எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறது நான் சொல்றேன். பட் நீங்க பார்த்துட்டு தெரியல. சரி, நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்படின்னு தெரியல, பார்த்திபன் சாரை பொறுத்தவரையிலுமே ஒரு வித்தியாசமான மனுஷன் நினைச்சுக்கிறாரு. ஏன்னா புதிய பாதை படம் வரும்போது அபூர்வ சகோதரர் படம் வந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க என் படத்துக்கு வாங்கினா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் அது மாதிரி தான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த படமே வந்திருக்கு. இருந்தாலும் குறிப்பிட்ட குறைஞ்ச தியேட்டர்ஸ் தான் கிடைச்சிருந்தாலுமே கூட இவர் பொறுத்தவரை என்னன்னா, மொத்த சிறப்புன்னு ஒரு ஆள் மட்டும் நடிச்சு படம் எடுப்பாரு. கதையே இல்லாம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு ஒரு படம் எடுப்பாரு. அது மட்டும் சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவார்டு ட்ரை பண்றேன். அவார்டு பைத்தியம் நம்ம பார்த்திபன் சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதெல்லாம் இந்த படத்துல அவர் பெருசா எந்த ஒரு விளம்பரமும் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் கோயம்புத்தூர்ல ரீசெண்டா விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக பணம் கொடுத்து அவங்க தரல, ஒர்க்க முடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுவுமே படத்தோட விளம்பரம் தான். இதுவுமே இந்தியன் 2 படத்தோட ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சதே இந்த படத்தோட விளம்பரமா தான் இருக்கலாம். ஏன்னா அந்த படத்துக்கு போங்க, டிக்கெட் கிடைக்கல, என் படத்துக்கு வாங்க, அப்படிதான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. கதைப்படி பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த 13 கேரக்டர்ஸ் குழந்தைங்க நடிக்கிறது எனக்கு பெருசா ஒன்றும் எடுபடல. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதுவும் அந்த காட்டுக்குள்ளேயே 90% கதை நடக்குது. 90% கதையை அந்த காட்டுக்குள்ள நடக்கப்போ இவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியல. இது இந்த இளவெல்லாம் பார்த்தோம்னா, இது டீன்ஸ் அப்படின்னு குழந்தைங்களோட படம்னு சொல்றோம். ஒரு ஃபேமிலி குழந்தைங்க ஒரு 3 பேர், ஒரு அப்பா அம்மா வந்திருந்தாங்க நான் படத்துக்கு போனப்ப. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, படம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த குழந்தைங்களும் படமும் வேணும், ஒரு வெங்காயம் வேணும், அப்பா வீட்டுக்காவது போய் தூங்கலாம்ப்பா, ஒரு நாள் ரெஸ்ட்ல இப்படிதான் டீன்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க, எங்க படமா தான் இருக்கணும், நாங்களும் வந்தோம் அப்படின்ட்டு திரும்ப அவங்க கூச்சிக்கிட்டு போனாங்க. அதையும் நான் என் கண்ணு எதிர ஒரு தேட்டர்ல பார்த்தேன். அதை நான் சொல்ல விரும்பல. பட் படத்துல கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க உத்து பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். டெக்னீஷியன் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட இந்த மாதிரி படங்கள்லாம் இவர் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியல. இதுவும் குழந்தைங்களுக்கான படங்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், குழந்தைங்க யாரும் இந்த படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. 14 வயசு குழந்தைங்க அதுல ஒரு ஜோடி லவ் பண்றாங்க, ஐ லவ் யூங்கிறாங்க, கிஸ் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி படமெல்லாம் ரிலீஸ் பண்ணலாமாங்க? குழந்தைங்களுக்கான படம்னு சொல்லி குழந்தைங்க எல்லாம் வந்தாலும் இந்த படத்தை பார்த்து கெட்டு போயிருவாங்க, ஸ்கூல் கட்டடிப்பாங்க, அங்க போனா இங்க போனவாங்க, குழந்தைங்களுக்குள்ளேயே ஒரு காதல் வரும். எனக்கு இந்த படத்தை பத்தி என்ன சொல்றேன்னு தெரியலங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க இந்த படத்துக்கு. இதுல 2வது பார்ட் வர ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒரு படமா எடுக்கிறாரு. பட் பார்த்திபன் சார் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு கோட் நாசான்னு சொல்லி போட்டு அவர் நாசாக்கு ட்ரை பண்ணி, அவங்க அப்பா ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி, இவர் மாதிரி ட்ரை பண்ணி 153 வருஷத்துக்கு நாசா போயிட்டாரு இல்லையோ, 150 ரூபா 100 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறோம், நம்ம தான் நாசமா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸை சொல்லலாம். அதுலயுமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல நம்ம பார்த்திபன் சார்லாம் வந்து டைலாக்ஸ்லாம் நிறைய அடிச்சிருப்பாரு. பொது விஷயத்தை பத்தி 2-3 விஷயம் போட்டிருப்பாரு. அதுவுமே அந்த பொது விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, என்ன படத்துல என்னடா டைலாக் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அங்க அந்த நாசாவில் எப்படி சொல்றதா எனக்கு புரியல. ஒரு யானையை கடத்திட்டு போகும். அந்த யானையை கடத்திட்டு போறதுக்கு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. அது கோயில் யானையா, அங்க கூட வடக்கலையா தென்கலையான்னு இவனுங்க அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த ஒரு டைலாக் ஆகட்டும். அதே மாதிரி
அங்கே செடி கொடி மரம் அந்த மாதிரி விஷயத்தில் அதை எடுத்துகிட்டு போகும். அப்போ அவர் வந்து ஒரு டயலாக் மென்ஷன் பண்ணுவார், தெருவுக்கு தெரு இங்கே பூராமே பார்த்தோம்னா செயற்கை கருத்திருப்பு மையம் வச்சுக்கிட்டே இருக்குது, நாடு எங்கே நாசமாக போகுதாட்டுருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்படி பொதுவான சில விஷயங்கள், அதுவும் ஆவணக்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் படத்தை ஒரு சீனை அப்படியே ட்ராக் பண்ணி போயிருப்பாரு. பட் படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உள்ள வச்சாரா, இல்லை இதை வச்சா நம்ம படம் ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கிறது வச்சாரான்னு தெரியல. எனக்கு சுத்தமாக அந்த படம் பிடிக்கல அப்படிங்கிறதாண்டி பெருசாக எங்கேயுமே படம் ரீச் ஆகல. 10 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்தியன் டூர் ரிலீஸ் ஆனப்போ அந்த ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் படி வெறும் 10 லட்சம் தான் தமிழ்நாட்டில் வசூலாயிருக்கு. பார்த்திபன் சார் வந்து இன்னமும் மக்கள் அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த புதிய பாதை படம் ரிலீஸ் ஆனப்போ இருந்த மக்களோட மனநிலை வந்து வேற. ஏன்னா அன்னைக்கு வந்து டிவிடி நெட் இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக டெவலப்மெண்ட் ஆகல. அதனால மக்கள் வந்து தேட்டரில் போய் குடும்பமாக போய் ரசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய லைவாக வீட்டில் டிவி வச்சிருக்காங்க, எல்இடி நெட்டில் படம் வந்துருது. அப்படிங்கிறப்போ நெட்லேயே படம் வந்தாலும் நல்ல படங்கள் கண்டிப்பாக மக்கள் தேட்டரில் போய் பார்ப்பாங்க, அந்த படம் ஹிட் ஆகும். பட் அதுக்காக நான் வந்து போய் நெட்டில் பாருங்கடா அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இழப்பு தான் வாங்குதுங்க. போதுங்க, இந்த படத்தை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா சீனுக்கு சீன் பாட்டு வச்சுருக்காங்க. 5 நிமிஷம் சீனோடது உடனே ஒரு பாட்டு, 5 நிமிஷம் சீனோடது ஒரு பாட்டு. இதில் நம்ம யோகி பாபு சார் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவர்லாம் அந்த கதைக்கு தேவையே இல்லை, ஏன் வராருன்னு தெரியல. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. 2 மணி நேரம் 7 நிமிஷம் படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன். இதை நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தா கூட 2 நிமிஷம் பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிட்டு தூக்கி போட்டு போடான்னு போயிட்டே இருப்பேன். அப்படி தான் இருந்துச்சு. பாருங்க சார், கொஞ்சம் நல்ல படங்கள் எடுங்க சார், இல்லைன்னா உங்களுக்காக நடிப்பு திறமை நிறைய இருக்குது, நல்ல படங்கள் நடிங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சார். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.